ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஃபன் ஐட்டம், எல்லாருமே புட்டுக்குள்ளே வந்து புட்டை வச்சு தான் பார்த்துருக்கோம். நம்ம வந்து இட்லி ஊற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கடைசியாக. புட்டுக்குள்ளே அந்த உள்ள ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த இதில் வந்து ஹோலாக இருக்கும். அதில் வந்து ஒயிட் துணி, வெள்ளை கலரில் துணியை வந்து அப்படியே போட்டு இட்லி துணியை நல்லா கிழிச்சு அதுக்கு மேலே போட்டிருக்கேன். உள்ளே வந்து வரணும், நல்லா ஈஸியாக வரணுங்கிறதுக்காக அந்த குழாயில் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு இட்லி மாவை அதில் ஊற்றிக்கலாம். இட்லி மாவு ஊற்றும் போது நிறைய ஊற்றாமல் முக்கால்வாசி அளவுக்கு ஊற்றி எடுத்துக்க போகிறேன். அந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இட்லி மாவு ஊற்றிட்டேன். இட்லி மாவு ஊற்றிட்டு தண்ணி அங்கே கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதை தூக்கி அந்த இதில் வச்சு ஒரு வேகட்டும். நம்ம அதுக்குள்ளாடி நம்ம வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். சட்டியை காய வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து காளான் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொல்கிற அதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இன்றைக்கி இது ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் வரணும். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து நல்லா ஹையாக வச்சுட்டு நம்ம வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போது காளான் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காளான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லாயிருக்கும் பார்க்கும்போது, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். காளான் வந்து தண்ணி விடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே உப்பு, அதுக்கப்புறம் தனிமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சோயா சாஸ் ஒரு ட்ராப் விட்டுட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சோயா சாஸு, அந்த தனி மிளகாத்தூள், உப்பு எல்லாமே அந்த காளானுக்குள்ளே நல்லா இறங்கிடும். உப்பு, தனி மிளகாத்தூள், சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணோன்னே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த காளானில் எல்லாமே அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காளான்லேருந்து தண்ணி நல்லா வெளியாகிட்டு அதுக்கப்புறம் வற்றிட்டு அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம சாதம் வந்து வடித்து வச்ச சாதத்தை அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கலாம், அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சாதத்தை வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வேக வச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்க சாதத்தை அந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அமுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூளில் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன், அது இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்னாவே மிளகுத்தூள் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ் கிடையாது. நான் மிளகுத்தூள் நான் இடித்து வச்சுருக்கேன், அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ நம்ம சூப்பரான ஒரு இதுக்கு தேவையான சைட் டிஷ், ஒன்று சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். முட்டை பொடி மாஸ் எல்லாருமே வந்து நிறைய விதத்தில் செய்வாங்க. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்வேன். குடமிளகா போட்டு நம்ம பொடி மாஸ் செய்ய போகிறோம். செம்மையாக இருக்கும். சின்ன சின்ன ட்ரிக் இருக்குது, கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொடி மாஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்தால் பரவாயில்ல. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கலாம். கறி மசாலா பட்டை வந்து லைட்டாக நுணுக்கி வச்சுருக்கேன், அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் குடமிளகா வந்து 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன், அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக வதங்கிடும். இந்த நேரத்தில் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை பொடி மாஸ் செய்யும்போது நீங்கள் எந்த விதத்தில் செஞ்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன், அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்க்கக்கூடாது. தூள் சேர்த்தோம் அப்படின்னா நார்மலாக முட்டை பொரியல் செய்யலாம், அந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த நேரத்துக்கு முட்டை பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். மிளகுத்தூள் எனக்கு தெரிஞ்சு வேண்டாம். நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்க்கணும், அதுவே செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப அதிகமாக்கிறாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 2 முட்டையை வந்து நான் உடைச்சி வச்சுருக்கேன், அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். அப்படியே விட்டோம்னா நல்லா பெரிய அந்த முட்டை வந்து பெருசாக ஆயிரும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா பொடியாக ஆயிரும் அந்த முட்டை. அதுதான் வேணும். அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
முட்டை நல்லா பொடி பொடியாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்க்காதீங்க. டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் செய்யணும், அதிகமாக்கிடாதீங்க. செம்மையாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். முட்டை பொடி பொடியாக இருக்கணும். பயங்கரமான டேஸ்ட்டான ஒரு சைடு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் முட்டை பொடி மாஸ் அப்புறம் காளான் ரைஸ் 2மே செஞ்சுட்டோம். இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாம். காளான் ஃப்ரைட் ரைஸ், கேப்சிகம் போட்ட முட்டை பொடி மாஸ், ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய புட்டு எப்படி இருக்குது அதாவது புட்டுக்குள்ளையில் செஞ்ச இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம புட்டுக்குழாயில் செஞ்ச புட்டு இட்லி இப்படி தாங்க ஆச்சு. ரொம்ப மோசமாகிடுச்சு. கண்டிப்பாக இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் இது கேக் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சி நான் ஐடியா பண்ணேன். கடைசியில் இட்லியே வரல, எப்படி கேக் வரும்? நீ வரவே வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாவு கொஞ்சம் புட்டு வந்தோன்னே மேலே ஆவி வந்துடும். ஆவி வரல அப்படின்னோடனே நான் டிஃபன் பாக்ஸில் அந்த மாவு எல்லாத்தையும் அழிச்சு சுதாரித்து எடுத்து வச்சுட்டேன். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.